கவர்மெண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, நீட் கொஸ்டின் தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அது போர்டு எக்ஸாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டுக்கும் நல்லா ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது, பட் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியாது. பட் நம்ம ஒர்க் அவுட் மெத்தட் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. சரி, நம்ம இன்னைக்கு அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு 15 1 மார்க் கொடுத்துருக்குறாங்க ஃபிசிக்ஸுக்கு. இன்னைக்கு அதை பார்க்கலாம். கொஸ்டினை நம்ம வந்து படிச்சு பார்க்கணும். முதல்ல படிச்சு பார்க்காமலே ஆன்சரை பார்த்து சில பேர் எழுதுறாங்க பாருங்க. இதுதான் அந்த கொஸ்டின். உங்களுக்கே தெரியும், நீங்க வச்சிருப்பீங்க, உங்க ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க மேபி டெஸ்ட். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு கலந்தே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்தில் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது அப்படியே இதில் ஒரு 15 1 மார்க் இருக்கு, நான் நடத்திடுறேன் இன்னைக்கு. இதுக்கு கீ ஆன்சரும் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆன்சர் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதனால இது எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே, நம்ம இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டி இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள +6 மைக்ரோ கூலும், ஒரு நிமிஷம், +6 மைக்ரோ கூலும் மற்றும் +9 மைக்ரோ கூலும் மின்னூட்ட கோளங்கள் உணரும் விலக்கு விசை எஃப்ன்ட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே நேர் மின்னூட்டம், இதுவும் பிளஸ் அதுவும் பிளஸ். அப்படிங்கும்போது ரெண்டு பிளஸ் இருந்துச்சுன்னா ஒன்னு எதிர்க்கும், விலக்கி விடும் அப்படின்னு சொல்ல. அப்போ உணரக்கூடிய விலக்கு விசை எஃப்ன்ட்டாங்க. தொலைவை மாற்றாமல், ஆரம்பத்துல ரெண்டு பேர்த்தையும் ஒரு தொலைவுல பிரித்து வச்சிருக்கிறாங்க, 6ன்னே வச்சுக்கலாம் நம்ம. அந்த தொலைவை மாற்றாமல் இப்ப அந்த கோளங்களுக்கு முதல் கோளம் 6 மைக்ரோ கூலமும் இரண்டாவது கோளம் 9 மைக்ரோ கூலும் இருக்கு. இப்ப இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட அந்த தொலைவை மாற்றாமல் மின்னூட்டத்தை கொடுக்குறாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே மின்னூட்டம் கொடுக்குறாங்க. -3 அப்படிங்கிற அளவு கொடுத்தால் இப்ப விலக்கு விசை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இதுல பாருங்க. ஒரே நிமிஷம் போர்டு ஓபன் பண்ணிக்கலாம். இன்னொரு முறை அந்த கேள்வி காமிச்சிருங்க சார். சரி, கவனிங்க. இப்போ கொஸ்டினை முதல் தெளிவா படிச்சு பார்க்கணும் சார். இன்னொரு முறை அந்த கேள்வியை கேள்வி காமிச்சிடறாங்க. இன்னொரு முறை கேள்வி கொஸ்டின் தெரியுதா? தெரியும் சார். டி இடைவெளியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள 2 மின்னூட்ட கோளங்கள் உணரக்கூடிய விலக்கு விசைன்ட்டாங்க. இப்போ நான் இதை இந்த பக்கம் நடத்துறேன். பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோளம் வச்சுக்கலாம், இப்படி ஒரு கோளம் வச்சுக்கலாம். இவை இரண்டும் பிரித்து வைக்கப்பட்ட மையத்திலிருந்து மையம் வச்சிருக்கிறேன். டி தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. முதல் கோளத்துக்கு 6 மைக்ரோ கூலும், இரண்டாவது கோளத்துக்கு +9 மைக்ரோ கூலும். பாருங்க, பிளஸ் நமக்கு தெரியும். பிளஸும் இருந்தால் இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட விசை எப்போதும் விலக்கு விசை. அதே மாதிரி மைனஸ் இருந்தால் இதுக்கு பேர் தான் ஓரின மின்னூட்டங்கள்னு சொல்லுவோம். இதுவும் விலக்கு விசை அப்படின்னு சொல்லலாம். ஒன்றை ஒன்று தள்ளி விட்டு, ரெண்டு பேரும் ஒருத்தர் தள்ளி விட்டுருவாங்க. இதே ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸா இருந்தால் இதற்கு பெயர் இவன் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த விசைக்கு பேரு கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த இடைப்பட்ட தொலைவு பாருங்க, இந்த டிய மாத்தாம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோளத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுல நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, இத நிகழ்வு 1 நிகழ்வு 2 அப்படின்னு பார்க்கணும். அது நிகழ்வு 1 அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க, நிகழ்வு 1. இந்த நிகழ்வு 1 அப்படின்னு சொல்லும்போது Q1 நான் +6 மைக்ரோ கூலும்னு வச்சுக்கிறேன். Q2 +9 மைக்ரோ கூலும்னு வச்சுக்கிறேன். அதாவது மின்னூட்டம் அளிப்பதற்கு முன்னால். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய விசை F என்ன எழுதிக்கலாம்? Q1 Q2
டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ஆரத்தான் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா டீன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கே இன்ட்டு Q1ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மைக்ரோ கூலும். Q2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 மைக்ரோ கூலும் டிவைடட் பை ஆருக்கு பொதுவாக நான் டீன்னு போட்டுக்கேன். அப்போ டி ஸ்கொயர். அப்போ பாருங்க 6ஐயும் 9ஐயும் பெருக்குனா 54 மைக்ரோ மைக்ரோ பெருக்குனா 10⁻⁻12. ஏன்னா மைக்ரோனா மியூ அப்படின்னு சொன்னால் 10⁻⁻6ன்னு அர்த்தம். அப்போ மைக்ரோவையும் பெருக்குனா அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கலாம். அப்போ -12 -6 கூட்டினீங்கன்னா -12. கேவை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா அது கேன்சல் பண்ண போறோம். டி ஸ்கொயர் இந்த மதிப்பை தான் எஃப்னு வச்சுட்டாங்க. இப்போ நிகழ்வு 2 என்ன பண்றாங்கன்னா, நிகழ்வு 2 போய்க்கிறேன். நிகழ்வு 2 இப்ப Q1ஓட மதிப்பு எவ்வளோன்னு பாருங்க. ஏற்கனவே +6 மைக்ரோ கூலும் இருக்கு. இப்ப புதுசா -3 மைக்ரோ கூலும் கொடுக்குறோம். அப்ப Q1ஓட வேல்யூ என்னன்னு கேட்டா +3 மைக்ரோ கூலும். சரிங்களா? இப்ப Q2 எவ்வளோன்னா ஏற்கனவே +9 மைக்ரோ கூலும் இருக்கு. இப்ப நான் புதுசா இதுக்கு என்ன கொடுத்தேன்னா -3 மைக்ரோ கூலும் கொடுத்தேன். அப்படின்னா இப்ப எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டோம்னா 9ல 3 போச்சுன்னா 6. அப்ப +6 மைக்ரோ கூலும். 6 எவ்வளோன்னு கேட்டா அதே தொலைவு தான், தொலைவை மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்ப நம்ம விசையை கால்குலேட் பண்ணலாம். எஃப் டேஷ்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே இருந்த விசை எஃப். இப்ப புதுசா ஒரு விசை உருவாயிருக்கு. அப்ப எஃப் டேஷ் ஈக்குவல் டு இதை நம்ம Q1 டேஷ்னு எழுதிக்கலாம், இதை Q2 டேஷ்னு எழுதிக்கலாம். அப்ப K இன்ட்டு Q1 டேஷ் Q2 டேஷ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். K அப்படியே வச்சுக்கலாம். Q1ஓட மதிப்பு என்னங்க 3 மைக்ரோ கூலும். Q2 டேஷ் இப்பவும் பிளஸ் தான், மறுபடியும் விலக்கு விசை தான் உருவாகும். ஆர் ஸ்கொயருக்கு பொதுவா நான் டி ஸ்கொயர்னு எழுதுறேன். அப்ப பாருங்க எஃப் டேஷோட மதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் K இன்ட்டு 3ஐயும் 6ஐயும் பெருக்குனா 18 மைக்ரோனா 10⁻⁻6 மைக்ரோ இன்ட்டு மைக்ரோன்னு போட்டீங்கன்னா 10⁻⁻12 டிவைடட் பை டி ஸ்கொயர். அப்படின்னா எஃப் டேஷோட வேல்யூ எவ்வளோங்க 18 × 10⁻⁻12 K டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அவங்க கேட்கறது புதுசா இருக்கக்கூடிய விசை தான் கேட்கறாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. நான் மறுபடியும் இங்க எழுதுறேன். எஃப் பாத்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு எவ்வளவு எழுதியிருந்தா 54 × 10⁻⁻12 K டிவைடட் பை டி ஸ்கொயர். அடுத்தது புதுசா இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சேன், எஃப் டேஷ் ஈக்குவல் டு 18 × 10⁻⁻12 K டிவைடட் பை டி ஸ்கொயர். இப்ப புதுசா ஒரு விசை. அப்ப எஃப் டேஷையும் நான் எஃப்ஐயும் வகுத்துக்கிறேன். அப்ப எஃப் டேஷ் பை எஃப்னு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, 18 × 10⁻⁻12 K டிவைடட் பை டி ஸ்கொயர். எஃப் தலைகீழ எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் டிவைடட் பை 54 × 10⁻⁻12 K. இங்க பாருங்க டி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 10⁻⁻12 10⁻⁻12 கேன்சல் ஆயிரும். K கேன்சல் ஆயிரும். அப்ப 18/54. 18ல 18 வகுக்கலாமா? 54ல எத்தனை 18 இருக்குன்னு தெரியுமா? எஃப் டேஷ் பை எஃப் ஈக்குவல் டு 1/3. 3 18 சேர்ந்தா 54. அப்ப கேன்சல் பண்ண 1/3. அப்படின்னா எஃப் டேஷோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம்னா f/3. ஏன்னா இந்த எஃப் குறுக்கு பெருக்கல் இப்படி கொண்டு போயிருங்க. அப்ப எஃப் டேஷோட மதிப்பு இப்ப விசை எவ்வளவு இருக்கும்னு கேட்டால் முன்ன எவ்வளவு இருந்துச்சோ அதுல 1/3. 3ல ஒரு பாகத்தான் இப்ப விசை இருக்கும். விலக்கு விசை கம்மியாயிருக்கும். ஏன்னா மின்னூட்ட முதல் விசை f/3 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஈஸியா இருக்குதா? ஏன்னா கேள்விய நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிறோமோ பாதி பதில் அதுலயே கிடைச்ச மாதிரி.
எஸ் சார், இது தரவா இருந்தா ரெண்டாவது நினைக்கிறேன். அதாங்க சார், தரவா இது இருக்கு. சில இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாமலே கண்டுபிடிக்கும். இல்ல ஆமா, நீங்க நம்ம கிளாஸ் ஒர்க் அவுட் பண்றோம், அது பரவாயில்ல, நல்லதுதான். பட் அந்த எக்ஸாம்ல தரவா இருந்தா அப்படியே நம்ம பார்த்தோன்னே 1/3 சொல்லிடலாம். அதாவது சில கொஸ்டின்களை ஒர்க் அவுட் பண்ணாமலே கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி சார், ரெண்டாவது பார்க்கலாம். நடுநிலையில் உள்ள ஒரு உலோகத்தட்டிலிருந்து ஏதேனும் ஒரு முறையில் ஏதாவது ஒரு முறையை யூஸ் பண்ணி 10⁻19 எலக்ட்ரானை நீக்கிடுறாங்க அப்படின்னா இந்த உலோகத்தட்டு 10⁻19 எலக்ட்ரானை வெளியில கொடுத்துருதுன்னு அர்த்தம். அப்படின்னா இப்ப அந்த தகடு பெறும் மின்னூட்டம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ மின்னூட்டம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நமக்கு n வேல்யூ கொடுத்துட்டாங்க. n வந்து 10⁻19 நினைக்கிறேன். ஆமா, 10⁻19 எலக்ட்ரானை வெளியில கொடுக்குது. அப்போ ஒரு அமைப்பு அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை வெளியில கொடுக்குதுன்னா அது நேர் மின்னூட்டமா மாறலாம். இதே எலக்ட்ரான்களை வாங்குச்சுன்னா அது வந்து எதிர் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வந்து என்னன்னா எலக்ட்ரானை நீக்கிறோம், அப்ப அது வெளியில கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். இப்ப மின்னூட்டம் எவ்வளோன்னு கேட்கறாங்க. நமக்கு ஃபார்முலா இதுதான், Q = NE. அப்ப n வந்து 10⁻19ன்னு வச்சுக்கோங்க. ஈயோட மதிப்பு 1.6 × 10⁻−19. இப்ப இங்க பாருங்க, 1.6 10⁻+19 10⁻−19 அப்படின்னா 10⁻+19 10⁻−19 கூட்டலாம். நம்ம தான் சொல்லிக்கிறோமே, அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை கூட்டலாம். அப்படின்னா 10⁻0. 10⁻0வின் மதிப்பு 1 அப்படின்னால் Qவோட வேல்யூ +1.6, Qவோட வேல்யூ +1.6 கூலும். ஏன் பிளஸ் போட்டோம்? ஏனெனில் அந்த அமைப்பு எலக்ட்ரான்களை வெளியில கொடுத்துருது. பாருங்க, இதுல பாருங்க 1.6 எழுதிடக்கூடாது, -1.6 இருக்கு, +1.6 இருக்கு. அப்ப +1.6 போடுறதுக்கான காரணம் எலக்ட்ரான்கள் வெளியில கொடுத்துருச்சுன்னா அதுக்கு நேர் மின்னூட்டம் அதிகமாயிரும் அர்த்தம். அதனால அதுக்கு வந்து நேர்மின் அயனியாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மூணாவது 1 மார்க் பாருங்க. தமிழ் மீடியம் கொஸ்டின் இங்க இருக்கு. ஒரு பொருள் ஒரு வினாடிக்கு 10⁻10 எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளும் எனில் ஒரு கூலும் மின்னூட்டத்தை பெற தேவைப்படும் நேரம் என்ன? ஒரு வினாடிக்கு 10⁻10 எலக்ட்ரான் வாங்கிக்குதுன்னா அப்ப அதோட மொத்த மின்னூட்டம் ஒரு கூலும் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பாருங்க. ஆனா இது கொஞ்சம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுவும் அதே தான், நமக்கு வந்து என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா போதும். இப்ப நம்மளுக்கு பாருங்க எவ்வளவு மின்னூட்டங்கள்னா, முதல்ல 10⁻10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10⁻10 மின்னூட்டங்களை பெறணும்னா ஒரு வினாடி ஆகுதுன்ட்டாங்க. ஆனா இப்ப எவ்வளவுன்னு கேட்டா Q' மதிப்பு வந்து ஒரு கூலும் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு கூலும் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு ஃபார்முலா Q = N × E அப்படின்னு சொல்லிக்கலாம். Q = N × E. இப்போ எனக்கு சரி, இது Qல என்னோட மதிப்பு N வந்து 10⁻10 மின்னூட்டங்களை ஒரு வினாடிக்கு பெறுகிறது. அப்ப Q வந்து நான் வந்து என்ன வச்சுக்கலாம்னா 1 அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நான் Q' போட வேண்டியதில்லை, ஒரே நிமிஷம் முதல்ல இருந்து எழுதிக்கலாம். எத்தனை எலக்ட்ரான்களை கொடுக்குதுன்னு கேட்டால் 10⁻10 எலக்ட்ரான்களை ஒரு வினாடிக்கு பெறுகிறது எனில் Q வந்து ஒரு கூலும் ஆகணும்னா காலம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப இந்த T-யத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, Q/T அப்படின்னு வச்சுக்கோ, இது ஒரு வினாடிக்கு. இப்போ எனக்கு இது எப்படி எழுதணும்னா N × E எழுதிக்கலாம். நம்ம இங்க T போடுறது இல்ல, T வந்து ஒரு வினாடி அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப என்னோட மதிப்பு 10⁻10ன்னு வச்சுக்கலாம். ஈயோட மதிப்பு, ஈங்கிறது அடிப்படை மின்னூட்டம், எலக்ட்ரானின் அடிப்படை மின்னூட்டம் 1.6 × 10⁻−19ன்னு வச்சுக்கலாம். அப்ப பாருங்க, இந்த Qவோட மதிப்பு என்னன்னு கேட்டா 1. அப்போ 1/T = 1.6 × 10 பாருங்க, +10 -19 அப்படின்னா -9ன்னு.
இப்போ எனக்கு டி தான் வேணும். அப்போ டி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டி இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 1.6 இப்போ கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 1.6 இன்ட்டு 10⁻⁻9. வேணா என்ன பண்ணிக்கலாம், 10⁻⁻9 மேலே கொண்டு போனீங்கன்னா 10⁻+9 டிவைடட் பை 1.6. 1.6 பெருக்கணும். இல்லைன்னா 10 டிவைடட் பை 10 இன்ட்டு மேலே 10 பெருக்கிறோம். 10 இன்ட்டு 10⁻9 1 10 பெருக்கிறோம். அப்போ கீழே 1.6 16 எழுதிக்கிறேன். இப்போ 10/16 எப்படி எழுதலாம், 5/8 எழுதுவேன். 5/8 இன்ட்டு 10⁻9. அப்போ டி ஈக்குவல் டு 5/8 இன்ட்டு 10⁻9னா 5 8 வகுத்தா எவ்வளோன்னு தெரியுமா? 5 8 வகுத்தால் எத்தனைன்னு தெரியுமா? இது காலம் செகண்ட்ல இருக்கும். இப்ப அவங்க ஆன்சரை பாருங்க, எல்லாமே 2 மணி நேரம், 2 நாட்கள், 2 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் அப்படின்னு கொடுக்குது. அப்ப செகண்டே கொடுக்கவே கிடையாது. அப்ப வினாடியில் இருக்கிறத நான் அதுல இருக்கிற மாதிரி நாட்களுக்கோ இல்ல மணி நேரத்துக்கோ இல்ல ஆண்டுகளுக்கோ நான் மாத்தணும். அப்ப நமக்கு தெரியும், இப்போ ஒரு செகண்ட் பாருங்க, ஒரு நிமிடம் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் ஒரு வினாடின்னு எழுதுவேன். ஆனா இங்க எனக்கு வினாடியில தான் இருக்கு. அப்போ சரி, ஒரு நிமிடம்ங்கிறது 60 வினாடி, சாரி, ஒரு நிமிடம்ங்கிறது 60 வினாடி. அப்போ ஒரு வினாடி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிடத்தை நான் 60ஆல வகுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்க, இந்த கால்குலேஷன் பாருங்க, 5/8 இன்ட்டு 10⁻9 கீழே 60ஆல பெருக்கிறேன். இப்போ இந்த வினாடிங்கிறது இப்ப என்னவா மாறிடும்னு கேட்டால் நிமிடமா மாறிடும். புரிஞ்சுதுங்களா? ஆனா எனக்கு நிமிடத்திலிருந்து இப்ப நாட்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால், அப்ப பாருங்க, நிமிடம் 1 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். 1 மணி அப்படின்னு சொன்னால் 60 நிமிடம் சொல்லலாமா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷமா? நிமிடம் சொன்னால் 1 மணி நேரத்தை நான் 60ஆல வகுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க பாருங்க, 5 இன்ட்டு 10⁻9 டிவைடட் பை 8 இன்ட்டு 60 மறுபடியும் 60ஆல வகுக்கிறேன். அப்ப நிமிடத்தை 60ஆல வகுத்தால் அது என்னவா மாறிடும் கேட்டால் மணி நேரமாக மாறிடும். அப்புறம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்க, மணிலேயே முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா நமக்கு இங்க பார்த்தோம்னா 2 மணி நேரம் அப்படிங்கிறது. இதை பாருங்க, இதெல்லாம் பெருக்குனா 2 மணி நேரமா வரும்? கண்டிப்பா வரவே வராது. அப்ப 2 மணி நேரம்ங்கிறது இங்க ஆன்சர் கிடையாது. 2 நாட்கள் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 1 மணி நேரம், இப்ப மணி நேரத்தை நாட்களுக்கு மாத்தணும். அப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 1 மணி நேரம்ங்கிறது என்னது? ஒரு நாள்ல 24 பாகம் எவ்வளோ அப்படின்னு சொல்றோம். ஒரு நாள்ல 24 பாகம். அப்போ இங்க பாருங்க, இந்த பக்கம் எழுதுறேன். அப்ப டி ஈக்குவல் டு 5 இன்ட்டு 10⁻9 டிவைடட் பை 8 இன்ட்டு 60 இன்ட்டு 60. இப்ப மணியை தூக்கிட்டு என்ன எழுதிக்கலாம்? நான் 4 எழுதுவேன். எப்ப மணியை 4 எழுதுவேன்? அதை 24ஆல வகுத்தாள். அப்ப இப்ப டி பாருங்க, 5 இன்ட்டு 10⁻9 டிவைடட் பை 8 இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 24. இப்ப காலம் எதுக்கு மாறிடுச்சு பாருங்க? நாட்களுக்கு மாறிடுச்சு. அப்போ நாட்களுக்கு மாறிடுச்சுன்னா இது இந்த ஆன்சர் கரெக்டா வருமானு பார்க்கணும். இதை பெருக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். அப்போ நாட்களுக்கு அப்படின்னா இது கரெக்டா 2 நாட்களுக்கு வருமானு கேட்டா வராது. அப்ப 2 ஆண்டுகளுக்கு வரலாம், இல்ல 20 ஆண்டுகளுக்கு வரலாம். இப்ப எது வருது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இப்ப நாட்களை ஆண்டுகளுக்கு மாத்தணும். நாட்களை ஆண்டுகளுக்கு மாத்த போறோம். அது எப்படி மாத்துறதுன்னு தெரியுமா யாருக்காவது? நாள்களை ஆண்டுகளுக்கு மாத்தணும். அப்படின்னா ஒண்ணுமில்ல, ஒரு ஆண்டு அப்படிங்கிறது 365.25 நாட்கள். ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு நாட்கள். அப்ப ஒரு நாளுங்கிறது ஒரு ஆண்டுல எவ்வளவு அப்படின்னு கேட்டால், ஒரு ஆண்டை
நான் வந்து 365.25 வகுக்கிறேன். அப்போ டீயோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் 5 × 10⁹ டிவைடட் பை 8. 60 பெருக்குன்னா 3600ன்னு வச்சுக்கலாம். 24 × 365.25 இப்போ ஆண்டுகள் அப்படின்னு மாறும். இப்போ நான் இதில் இந்த பேஜில் போடுறதுக்கு இடம் இல்லை. நான் அடுத்த பேஜ் போகிறேன். இப்போ டி எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? டி ஈக்குவல் டு 5 × 10⁹ டிவைடட் பை எவ்வளோ வந்துச்சு? 8 × 3600 × 24 × 365.25 ஆண்டுகள் ஆகலாம். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி போடணும். அங்கே லாக் புக் கொடுக்க மாட்டாங்க நீட் எக்ஸாமில். பட் இதெல்லாம் பெருக்குனா இத்தனை லாக் வரும் அப்படிங்கிறத அவங்க கொடுக்கலாம். ஒவ்வொருத்துக்கும் லாக் வேல்யூ வேணால் கொடுக்கலாம். இப்போ 5 நீங்கள் கேல்குலேட்டர் இருந்தால் போட்டு பாருங்க. 5 8ஆல் வகுத்து அப்புறம் 3600ஆல் வகுத்து போட்டுக்குங்க. இல்லைன்னா அங்கே என்ன லாக் புக் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் கொடுக்கல, சார் லாக் புக் கொடுப்பாங்க. லாக் புக்கோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏன்னா லாக் புக் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் இதில் வகுத்து பார்த்தாலும் எனக்கு என்ன 5 இதால் வகுத்தா எவ்வளோ வருதுன்னு கேட்டால் நான் கேல்குலேட்டர் தான் போட்டேன். 1 2 3 4 6 7 5 6 7 1 9 8 1 × 10⁹ வருது. அப்போ பாருங்க, இந்த புள்ளியை நான் இப்படி தள்ளிட்டு போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 அதாவது 19.81 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். 19.81 ஆண்டுகளை நான் வந்து தோராயமாக நான் வந்து எப்படி எழுதுவேன்னா 20 ஆண்டுகள்னு எழுதுவேன். ஏன்னா 19.8 20ன்னு நான் எழுதிக்குவேன். அப்போ ஒவ்வொரு வினாடிக்கும் 10⁻10 எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டிருந்தால் ஒரு குழும் ஆகிறதுக்கு எவ்வளவு நாளுங்க? 20 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லலாம். புரியுதா? வினாடியில இருக்கிறத ஆண்டுகளுக்கு மாத்திரம். ஏன்னா 2 மணி நேரத்துல அது வராது, 2 நாட்களே வராது. பாருங்க, 20 ஆண்டுகள் ஆகுது ஒரு குழும் ஆகுறதுக்கு. இத அவங்க கேட்கும்போது இதுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு லாக் டேபிளும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இனி போட வேண்டிய நம்பர் இருக்கலாம், அங்கே லாக் கொடுத்துருவாங்க. அது லாக் வேல்யூ தனியாக கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி கேட்கலாம். எவ்வளோ வினாடி ஆகும்னு கூட கேட்கலாம். சரிங்களா? வினாடினா இன்னும் அதிகமாகும். சரி, 4வது 1 மார்க் போயிடலாங்களா? புரியுதா நான் சொல்றது? புரியுது சார். புரியலைன்னா கேளுங்க, புரியாம உட்காந்துங்க. புரியலன்னா உடனே ஸ்டாப் பண்ணுங்க, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது பாருங்க, மின்னூட்டம் Q ஆனது Q மற்றும் Q - Q என்ற 2 பகுதிகளாக பிரிக்கிறேன். பெரிய மின்னூட்டம் 2ஆ பிரிச்சுட்டாங்க. சரிசமமால பிரிக்கல, அவங்க கொடுத்தது Q, இன்னொன்னு Q - Q. இவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ள மின்னூட்ட பகுதிகளுக்கு இடையேயான இந்த கூலும் விலக்கு விசையின் பெருமமாக அமையணும்னா இந்த Q/Q விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. மின்னூட்டம் Q ஆனது 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சிட்டோம்னா 2மே நேர் மின்னூட்டமா இருக்கலாம். அவங்களே விலக்கு விசைன்னு கொடுத்துட்டாங்க. அந்த விசை பெருமமாக இருக்கணும் அப்படின்னால் Q/Q விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ Q மொத்தம் நம்ம கிட்ட இப்ப இருக்கக்கூடியது 2 மின்னூட்டங்கள் இருக்குது. ஒன்று Qங்கிற மின்னூட்டம், ஒன்று Q. இன்னொன்று Q - ஒன்று Q, இன்னொன்று Q - Q. இந்த மாதிரி 2 மின்னூட்டம் இருக்கு. இது 2க்கும் இடையில ஒரு விலக்கு விசை இருக்குதுன்ட்டாங்க. அப்போ இந்த விலக்கு விசை பெருமமாக இருக்கணும். நான் இப்ப எதை மாத்துறேன்? மின்னூட்டங்களை மாத்துறேன். ஏன்னா மின்னூட்டத்தை தான் பிரிச்சிருக்கிறேன். அப்ப நான் என்ன சொல்லலாம்? இவங்க 2 பேருக்கு நடுவில் கூடிய விசைய நான் வந்து இப்படி எழுதுறேன், dF/dQ அப்படின்னு சொல்லலாம். இது என்ன dF/dQனா மின்னூட்டத்தை பொறுத்து விசை என்னன்னு சொல்றேன். அதனால dF/dQன்னு எழுதலாம். இதே dF/dQ
டிடின்னு போட்டீங்கன்னா காலத்தை பொறுத்து விசை என்னன்னு சொல்றேன். ஆனா இங்க நான் மின்னூட்டத்தை தான் நான் மாத்துறேன். நல்லா கவனிங்க, இந்த விசையில் ஏற்பட்ட மாற்றம் பெருமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதை நான் என்னன்னு சொல்லன்னு சொன்னா மேக்சிமம் பெருமம் அப்படின்னு சொன்னாலே இதை நான் வந்து ஜீரோன்னு எழுதி. ஏன்னா பெருமமாக அமையணும்னா அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அப்போ இதை நான் எழுதணும்னா பாருங்க, நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப்னா என்னன்னு. எஃப் அப்படிங்கிறது கே இன்ட்டு ஒரு மின்னோட்டம் கியூ, இன்னொரு மின்னோட்டம் கியூ மைனஸ் கியூ. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியாது, ஆனா நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன். இந்த விசை பெருமமாக இருக்கணும்னா இந்த ஆர் வந்து சிறுமமாக இருக்கணும். ஆர் ரொம்ப 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 கம்மியா இருக்கும், அப்பதான் விசை பெருமமாக அமையும். அப்ப இந்த df by dq ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா விசையில ஏற்பட்ட மாற்றம் சுழி. இந்த மின்னோட்டத்தை நீ பிரிக்கிற மின்னோட்டத்தை இரண்டு மின்னோட்டங்களை மாற்றும் போது அந்த விசையில ஏற்பட்ட மாற்றம் சுழியாக இருந்தால் அதுதான் பெருமம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்ணலாம், d divided by dq into f அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு தான் தெரியுமே f. அப்ப d by dq ஆஃப் f ஓட மதிப்பு என்னன்னு கேட்டால் k into q into q minus q divided by r square அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இத நான் வந்து இப்போ ஒரு நிமிஷம் df divided by dq வகையீடு செய்யறேன். எதை பொறுத்து வகையீடு செய்யறேன்னா மின்னூட்டத்தை பொறுத்து வகையீடு செய்யறேன். அப்போ எப்படி இருக்கு, d divided by dq ஆஃப் மறுபடியும் எழுதுற அந்த லைனை k into q into q minus q divided by r square. அப்ப இதை எப்படி எழுதலாம்னா கேவை இப்படியே வச்சுக்கிறேன், d by dq அப்படியே வச்சுட்டு k வச்சு இந்த q உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டேன்னா qq மைனஸ் q ஸ்கொயர்னு எழுதலாம் டிவைடட் பை r ஸ்கொயர். புரியுதா நான் என்ன பண்ணிக்கிறேன்னு? இந்த q உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டேன். அப்ப qவையும் பெருக்குனா qqன்னு இருக்கும், இந்த qவையும் பெருக்குனா q ஸ்கொயர்னு இருக்கும். அப்ப பாருங்க df divided by dq ஓட மதிப்பு இப்ப நான் இதை பொறுத்து வகையீடு செய்யணும். கேங்கிறது மாறிலி அப்படியே தான் இருக்கும், ஆர் ஸ்கொயரும் மாறிலி, அதை நான் வந்து வகையீடு செய்ய போறதில்லை. எதை பொறுத்து? கியூவை மட்டும்தான் நான் பார்க்கறேன். இப்ப பாருங்க கியூவில் நான் கியூவை பொறுத்து வகையீடு செஞ்சேன்னா எனக்கு இங்க கியூன்னு தான் கிடைக்கும். மைனஸ் இந்த கியூ ஸ்கொயரை நான் கியூவை பொறுத்து வகையீடு செஞ்சேன்னா எனக்கு 2qன்னு கிடைக்கும். இது நம்ம மேக்ஸ்ல படிச்சிருக்கோம். டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பவர் முன்னாடி வந்துடும். இப்போ இந்த கியூவுக்கு பவர் 1 தான், 1 முன்னாடி வந்துருச்சு. அப்புறம் கியூ பாருங்க, நான் சைடில் எழுதுறேன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் n, சரிங்களா? அப்படின்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 எழுது. எதை நீங்க வகையீடு செய்றீங்களோ அதனுடைய பவர் முன்னாடி எழுதும். அப்புறம் அந்த எக்ஸனுடைய பவர் ஒன்று கம்மியாயிடும். அப்போ கியூவை வகையீடு செஞ்சீங்கன்னா கியூனுடைய பவர் 1 முன்னாடி வந்துடும், 1 குறைஞ்சு போயிடும். அப்போ கியூ பவர் 0 1. அதனால இங்க வெறும் கியூன்னு மட்டும் நான் வந்து எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த வேல்யூ பார்க்குறேன், இந்த வகையீடை நான் 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ எனக்கு பாருங்க k by r square into q minus 2q equal to df by dq தான். நான் பெருமமாக அமையணும்னா இதை 0ன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த கேவோட மதிப்பு 0 ஆகாது, தொலைவும் 0 ஆகாது. அதனால என்ன பண்ணிக்கிறேன், q மைனஸ் 2qவை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப q ஈக்குவல் டு நான் 2qன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா q பை qவோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப இது 2ன்னு இருக்கு, விகிதம் தான் கேட்கறாங்க. இந்த விகிதம் 2 புரிஞ்சுதான்? df by dqவை நான் 0ன்னு வச்சுக்கிறேன். அப்போ df by dq ஆல்ரெடி நான் என்ன எழுதிட்டேன், k by r ஸ்கொயர் இன்ட்டு q மைனஸ் 2qன்னு எழுதுனேன். கேவோட மதிப்பு கான்ஸ்டன்ட், அது 0 ஆகாது, ஆர் ஸ்கொயரும் 0 ஆகாது. அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெருக்குனா 0ன்னா அப்ப கண்டிப்பா q மைனஸ் 2qவை தான் நான் 0ன்னு எடுத்துக்க போறேன். அப்ப q மைனஸ் 2q 0ன்னா q ஈக்குவல் டு 2qன்னு எழுதலாம். கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா q பை q என்னன்னு கேட்கறாங்க. அப்போ அதோட மதிப்பு 2
அப்படின்னு எழுதி. புரியுதுங்களா? இந்த Q by Qவோட மதிப்பு 2ன்னு எழுதிக்கலாம். இதுல புரியலைன்னா கேளுங்க, மறுபடியும் நான் சொல்றேன். இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். 5வது கொஸ்டின் பார்க்கலாமா? கவனிங்க. Q என்ற இரு சமமான மின்னூட்டங்களை இணைக்கும் கோட்டின் மையத்தில் இன்னொரு மின்னூட்டம், மூன்றாவதாக ஒரு மின்னூட்டம் வைக்கப்படுகிறது. இந்த அமைப்பு சமநிலையில இருக்கணும்னா நீங்க மூணாவதா வைக்கக்கூடிய அந்த Qவோட மதிப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? அதாவது Q அப்படிங்கிற ஒரு மின்னோட்டம், இன்னொரு Qங்கிற ஒரு மின்னோட்டம், இவங்க 2 பேர்த்தை இணைக்கிறேன். இதனுடைய சரியான மையத்துல புதுசா ஒரு Qங்கிற மின்னோட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறேன். ஆனாலும் இந்த அமைப்பு சமநிலையில தான் இருக்கணும். அப்படின்னால் இந்த Qவுக்கு என்ன மதிப்பு கொடுத்திருந்தால் இது சமநிலையில இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, முதல்ல Qவையும் நான் பிரிச்சு வைக்கும்போது R தொலைவுல வச்சுட்டேன். அப்ப முதல்ல இவங்க 2 பேர்த்துக்குள்ள விசை என்னன்னு பார்க்கலாம். இப்போ F Qவுக்கும் நடுவுல எவ்வளோ? அப்ப K × Q² டிவைடட் பை R². இப்போ இன்னொரு விசையை பார்க்க போறேன். இப்ப புதுசா ஒருத்தர் வந்துட்டேன். அப்ப இவங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன விசைன்னு நான் பார்க்க போறேன். அதேதான் இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இருக்க போகுது. அதனால ஒரு விசையை பார்க்கறேன். அப்ப Qவுக்கும் நான் பார்த்தேன்னா K × Q² Q × Q டிவைடட் பை R. என்னவா மாறிச்சு பாருங்க, மையத்துல வைக்கிறேன். அப்ப தொலைவு பாதியாயிடுச்சு. அப்படின்னா R/2². அப்ப இது எப்படி எல்லாம் பாருங்க, K Q டிவைடட். முதல்ல இவங்க 2 பேருக்கு நடுவில் விசை பார்க்குறேன். அப்படின்னா என்ன தெரியுமா நான் சொல்றேன்? முதல்ல Qவுக்கு நடுவுல பாத்தீங்க இல்லையா, அந்த விசையும் இப்ப புதுசா கொண்டு வந்து வச்சங்காட்டிக்கு இப்ப Qவுக்கும் நடுவுல ஒரு விசை இருக்கும்போது இவங்க 2 பேரும் சமமாக இருந்தா அமைப்பு தொடர்ந்து சமநிலையில இருக்கும். அப்போ இத பேருக்குன்னா K × Q டிவைடட் பை R². R/2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா R²/4. 4 வந்து மேல போயிடும். 4 × Q டிவைடட் பை R². 4 தான் மேல போயிடுச்சு. × K மறந்துட்டோம். இப்போ இவங்க 2 பேரும் சமம் அப்படின்னு சொல்லி, அப்ப 2 பேரையும் சமப்படுத்தி என்ன வரும்? K Q² டிவைடட் பை R² ஈக்குவல் டு 4K Q டிவைடட் பை R². இந்த அமைப்பு சமநிலையில் தொடர்ந்து இருக்கும்னு சொல்லலாம். காமனா கேன்சல் பண்ணலாம். இந்த K கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த R² கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த Qவையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படின்னா மிச்சம் என்ன இருக்குன்னு கேட்டால் Q = 4Qன்னு இருக்கு. அப்ப நமக்கு இந்த Qவோட மதிப்பு தானே கேட்கறாங்க. அப்போ Q/4 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்க, அவ்வளவுதான். இந்த இதுக்கு பாருங்க, பிளஸ் Q/4. இதான் ஆன்சர். 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுதான். சாமி புரியுதா? புரியலன்னா கேளுங்க. 6வது 1 மார்க் பார்க்கலாம். ஈஸியா இருக்குதா? இந்த கொஸ்டின் நடத்தும் போது இது இதுக்கு முன்னால பார்த்த அப்ரோச்சுக்கு இப்போ நடத்தினதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்குதா? இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். கொஸ்டினை தெளிவா படிச்சு பார்க்கணும். அது நமக்கு புரிஞ்சிருச்சுனாலே நம்ம ஈஸியா எழுதிடலாம். அது முதல்ல புரியணும், என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப பாருங்க, 6வது 0.1 மீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ கடத்தியின் பரப்புக்கு சற்று மேலே 0.036 நியூட்டன்/கூலும் அப்படிங்கிற ஒரு மின்புலத்தை உருவாக்கணும். அப்படின்னா இந்த மின்புலத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை எலக்ட்ரான்கள் தேவைப்படுதுன்னு கேட்கறாங்க. 2 மதிப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. ஒண்ணு மின்புலம், இன்னொரு அந்த கோளத்தினுடைய ஆரம். ஆரம் வந்து 0.1 மீட்டர் அப்படின்னு வச்சுட்டாங்க. மின்புலம் வந்து 0.036 நியூட்டன்/கூலும். இதை உருவாக்குறதுக்கு எத்தனை எலக்ட்ரான்கள் தேவைப்படுதுன்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு தெரியும், கோள வடிவ கூட்டில் மின்புலத்தை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வேல்யூ இருக்கு. E = Q/4π
எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். இதுதான் அந்த மதிப்பு. இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. E ஈக்குவல் டு, ஏன்னா எலக்ட்ரான்கள் என்னைக்கு n கேட்குறாங்களா, அப்போ Qக்கு பொதுவாக NEன்னு எழுதலாம். NE டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த n தான் கேட்குறாங்க. அப்போ n ஈக்குவல் டு E இன்ட்டு 4π எப்சிலான் நாட் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த E கீழே வந்துருமா. ஸோ E கவனிங்க, நம்ம தியரியில் படிச்சிருப்போம் 1/4π எப்சிலான் நாட்டோட மதிப்பு 9 × 10⁻9. அப்போ 4π எப்சிலான் நாட்டோட மதிப்பு என்னன்னு எழுதிக்கலாம், 1/9 × 10⁻9 எழுதிக்கலாம். அப்போ இதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈயோட மதிப்பு தான் கொடுத்துட்டாங்களே 0.036. 4π எப்சிலான் நாட்டு தேவை எவ்வளவு, டிவைடட் பை 9 × 10⁻9 ஆர் ஸ்கொயர் 0.1 ஸ்கொயர். ஈயோட மதிப்பு 1.6 × 10⁻−19. சரிங்களா. அப்போ n ஈக்குவல் டு 0, மறுபடியும் எழுதுறேன் இந்த லைனை, 0.036 0.1 ஸ்கொயர் பண்ண 0.1 × 0.1 எழுதிக்கிறேன், டிவைடட் பை 9 × 10⁻9 1.6 × 10⁻−19. இது எப்படி எழுதலாம் பாருங்க. 0.036 நான் 36 × 10⁻−3 எழுதலாம். 0.1 1 × 10⁻−1 எழுதலாம். மறுபடியும் 0.1 1 × 10⁻−1 எழுதலாம். இதெல்லாம் ஈஸியாக கேன்சல் ஆகிறது தான். 9 × 10⁻9 1.6 நான் 16 எழுதணும்னா 10⁻−1 ஆல்ரெடி 10⁻−19 இருக்கு, அதனால -20 அப்படின்னு. இப்ப பாருங்க 9 36 கேன்சல் பண்ணா 4, 4 16 கேன்சல் பண்ணீங்கன்னா 4. அப்ப என்ன இருக்குன்னு 1/4 × 10⁻−3 -1 அப்படின்னா 10⁻−5. கீழே பாருங்க 10⁻+9 10⁻−20 அப்படின்னா 10⁻−11. அந்த 11 மேல போச்சுன்னா 10⁻+11. 1 4ஆல டிவைட் பண்ணால் 0.25. 10⁻−5 10⁻+11 அப்படின்னா 10⁻6. அப்ப 0.25 10⁻6 அப்படிங்கிறது இருக்குதான்னு பாருங்க, இல்லை. அப்ப புள்ளியில எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் தெரியுங்களா, 0.25 நான் 2.5 எழுதுறேன். ஒரு ஸ்தானம் வலது பக்கம் போயிடுச்சுன்னா 10⁻−1. ஆல்ரெடி 10⁻6 இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் டிஜிட் 2 தள்ளி புள்ளி வச்சுட்ட, அதனால -1 அப்படின்னு இது எப்படி எழுதலாம், 2.5 × 10⁵ அப்படின்னு எழுதலாம். இந்த ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. எத்தனாவது ஆப்ஷன், எத்தனாவது ஆப்ஷன் தெரியுமா? தம்பி புரியுதா? ஆப்ஷனுக்கு தான் பாருங்க நான் நடத்துனதுல. ஆப்ஷனா இருக்கீங்களா? ஆப்ஷனா கேக்குறேன் சார். ஏன் அவர் கேட்க சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க, புரியுதா? 10⁵ சார். சார் அந்த குழந்தைகளை கேள்வி படிக்க சொல்லுங்க சார். அதான் சமூகத்தை படிக்க சொல்லணும் சார். ஆமாமா, அது படிக்க சொல்லுங்க, கேள்வி படிக்க சொல்ல. அவங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் எது ஆன்சரா இருக்குன்னு கேளுங்க, அப்புறம் நம்ம விளக்கம். தம்பி இந்த 7வது 1 மார்க்குக்கு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இல்லை, இதை பார்த்த உடனே சொல்லலாம். சொல்லுங்க பாப்போ. 7வது முதல்ல வாய் விட்டு படிக்கணும், அப்புறம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. தப்பான அவர் மறுபடியும் will explain. சரியா? படிங்க பாப்போ. 7வது R ஆரமுள்ள மின்னூட்டம் பெற்று உள்ளீடற்ற கோளத்தின் மையத்திலிருந்து 3r/2 தொலைவில் மின்புலத்தின் மதிப்பு E எனும் கோளத்தின் மையத்திலிருந்து r/2 தொலைவில் மின்னூட்டத்தின் மதிப்பு. தெரியுமா இதுக்கு என்னென்ன? இதுக்கு ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டாம், பார்த்தோன்னே சொல்லலாம். உங்களுடைய முதல் பாடத்துல இருக்கு, 12வது புக்ல முதல் பாடத்துல இந்த டாபிக் இருக்கு, தெரியுமா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. சுழி E/2 E/3
3r/2 தொலைவில் இருந்துச்சுன்னா ஈன்னு வச்சுக்கலாங்கிறாங்க. இதே r/2 தொலைவில் இருந்தா எவ்வளோன்னு கேட்குறாங்க. தியரியில இருக்கும். ஏதாவது ஐடியா இருக்குதா? ஆப்ஷனா இருக்குதா இல்ல நடத்தணுமா? புரியலன்னா புரியலன்னு சொல்லிருங்க, நடத்திடலாம். ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு. தெரியுதா? பிளாக் ஆயிடுச்சு சார் ஸ்கிரீன். புரியலையா? ஸ்கிரீன் பிளாக் ஆயிடுச்சு சார். क्वेश्चन தெரிய மாட்டேங்குது பாரு. இதான் क्वेश्चन இருக்குது பாரு. சார் இதோட சுழி சுழியா? எஸ் சார். எப்படின்னு தெரியுமா? எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, நான் அடுத்தது போயிடுவேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ல என்ன பண்ண தெரியுமா, ஸ்கூல்ல எத்தனை 1 மார்க் கேட்டாலும் எல்லாத்துக்கும் சுழின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதைவே தான் செலக்ட் பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் ஆப்ஷன் வந்து சுழின்னு இருந்தா சுழிதான் ஆன்சர், மேற்கூறி எவையும் இல்லைன்னு கேட்டா அதுதான் ஆன்சர், இல்ல மேற்கண்ட அனைத்தும் இருந்தா அதுதான் ஆன்சர், ஏ மற்றும் பி, பி மற்றும் சி இப்படின்னு ஆப்ஷன் இருந்துட்டாலே அதுதான் ஆன்சர் எழுதுறீங்க. கரெக்டா? இதே r/2 கேட்காம r/3 கேட்டிருந்தா இப்ப இதே கொஸ்டின் தான். r/2 கேட்காம r/3, அதாவது பாருங்க இப்படி ஒரு கோளம் இருக்குது, இதான் மையம், இதுல இருந்து இது வரைக்கும் தொலைவு வந்து 6ன்னு வச்சுட்டாங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 3r/2 சொல்றாங்க. 6 விட பெருசா கம்மியா? 3r/2ங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஆர் லெஸ் தேன் ஆர், எது கரெக்ட்? 3r/2ங்கிறது ஆரத்தை விட பெருசா இல்ல ஆரத்தை விட சின்னதா? ஃபுல் ஆப்ஷன். அதாவது இப்ப 3r/2ங்கிற ஒரு தொலைவு கொடுத்தாங்க இல்லையா, நான் இப்ப 6ங்கிற ஒரு தொலைவு மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த கோளத்தின் ஆரம். இப்ப 3r/2 அப்படிங்கிறது 6 விட பெருசா சின்னதான்னு கேக்குறேன். சின்னதா? சிம்பிள். 3/2 அப்படின்னா 1.5 அப்படின்னா 1.5 ஆர், 6 விட பெருசு. அப்போ 6 விட பெருசுன்னா வெளியில போயிடுறோம்னு அர்த்தம். சரிங்களா? 6 தாண்டி வெளியில போயிட்டோம். இப்ப இந்த இடத்துல வச்சுக்கலாம், இந்த இடத்துல மின்புலம் இ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா மையத்திலிருந்து r/2 தொலைவுல எங்கேன்னு கேட்கறாங்க. r/2 தொலைவுல மின்புலம் என்னன்னு கேட்கறாங்க. r/2 தொலைவுனா உள்ளுக்குள்ள, அப்ப கோளத்துக்கு உள்ளுக்குள்ள. நாம படிச்சிருக்கிறோம் காஸ் விதியினுடைய 4வது காஸ் விதியினுடைய பயன்பாடுகளை கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக்ல கோள வடிவ கூட்டில் மின்புலம்னு சொல்லிட்டு கோளத்தின் உள்ளே, சரிங்களா, கோளத்தின் உள்ளே மின்புலம் எப்போதும் சுழி. ஏன்னா எல்லாரும் எட்ஜுக்கு வந்துருவாங்க, இங்க மையத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்ஜ்ல வந்துருவாங்க. அப்ப மையத்துக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. r தொலைவுல தான் எப்பவுமே மின்புலம் இருக்கும், 6 விட கம்மியான தொலைவுல மின்புலம் இருக்காது. அப்போ 3r/2ங்கிறது 6 விட பெருசு, அதனால மின்புலம் ஈன்னு சொல்லிட்டாங்க. இதே r/2 அப்படின்னு சொல்றது ஆரத்தை விட சின்னது, ஏன்னா 6 பாதியால் வகுத்துறோம், 0.5r அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா கோளத்தின் மையத்தில் கோளத்தின் உள்ளே எப்பொழுதும் மின்புலம் சுழி. அப்படி r/2 கேட்டாலும் சரி, r/3 கேட்டாலும் சரி, 6 விட சின்னதா தான் இருக்குதான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா கண்டிப்பா சுழி. அப்ப இதுக்கான ஆன்சர் இதுதான். இதே கொஸ்டின் உங்களுக்கு r/2 கேட்காம r/4 கேட்டிருக்கலாம், r/3 கேட்டிருக்கலாம். அப்படின்னா அப்பவும் ஆன்சர் என்னன்னு கேட்டா சுழி. ஆனால் 3r/2 விட பெருசா போச்சுன்னா அப்ப நம்ம கால்குலேட் பண்ணித்தான் ஆகணும். சரிங்களா? சரி, 8வது 1 மார்க் படிங்க. நான் சொன்னது புரியலன்னா கேளுங்க. 8வது 1 மார்க் படிங்க.
20,000 வோல்ட் மீட்டர் சீரான செங்குத்தாக செயல்படும் மின்புலத்தில் 9.6 × 10⁻16 கிலோகிராம் நிறையுள்ள மின்னூட்டம் பெற்ற பொருளானது தொங்கவிடப்பட்டுள்ளது எனில் பொருளின் மின்னூட்டம் மற்றும் பொருளில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை G = 10 மீட்டர் செகண்ட் பவர் 2. 20,000 வோல்ட் பெர் மீட்டர். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்குதா? கொஸ்டின் பாருங்க. 20,000 வோல்ட் பெர் மீட்டர்னு ஒரு சீரான செங்குத்தாக செயல்படக்கூடிய ஒரு மின்புலத்துல கொண்டு போய் 9.6 × 10⁻16 கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை தொங்க விட்டுட்டாங்க. அப்படின்னா அந்த பொருள்ல மின்னூட்டம் எவ்வளவு இருக்கும், அந்த பொருள்ல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க, இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியான புதுசா இருக்கக்கூடிய 1 மார்க், நல்லா தெளிவா கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் 8 1 மார்க் ஃபுல்லாவே 12th டாபிக், 9வது 1 மார்க்ல இருந்து எல்லாம் 11th டாபிக் கரெக்டா கேட்டிருக்காங்க. 11th 12th பேலன்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 15 1 மார்க் தான் பிசிக்ஸ்ல. அடுத்ததெல்லாம் பாருங்க 11th, இது வரைக்கும் 12th டாபிக். பாருங்க 1ஆம் பாடத்துல தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும், இன்னும் அடுத்த பாடம் போகவே இல்லை. அப்ப 12th ஃபர்ஸ்ட் பாடமும் 11th ஃபர்ஸ்ட் பாடமும் கேட்டிருக்கிறாங்க. சரி, நடத்திடலாமா? அதாவது 20,000 வோல்ட் பெர் மீட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது 20,000 வோல்ட் பெர் மின்புலம் செயல்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு செங்குத்தா மின்புலங்கள் இப்படி செயல்படுது. இதான் E மின்புலங்கள் செயல்படுகிறது. இந்த பொருளோட நிறையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு பொருளை கட்டி தொங்க, ஒரு நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டால் அதன் மேல புவியீர்ப்பு விசை செயல்படும், Fg. ஓகே சார். இந்த விசைக்கு சமமா மின்புலத்தின் காரணமாக ஒரு விசையும் செயல்படும், Fe அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 விசையும் சமநிலையில இருக்கும். அப்படின்னா Fg நான் என்னன்னு எழுதிக்கலான்னு கேட்டா mgன்னு எழுதிக்கலாம். Fe என்னன்னு எழுதிக்கலான்னு கேட்டா QEன்னு எழுதிக்கலாம். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல, எவ்வளவு மின்னூட்டம் இருக்கும், எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்கும்னு கேட்கறாங்க. அப்ப இந்த Qவோட மதிப்பு வேணும்னா mg / E அப்படின்னு எழுதலாம். mங்கிறது நிறை. எவ்வளவு கொடுத்துருக்காங்க நிறை? 9.6 × 10⁻−16 கிலோகிராம். கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கணும். 9.6 × 10⁻−16. G எவ்வளோன்னு கேட்டா அவங்களே 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அவங்க எதுவுமே சொல்லலைன்னா நீ 9.8 தான் எடுத்துக்கணும். ஈங்கிறது மின்புலம், அதை தான் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துட்டாங்க மின்புலம்? 20,000 வோல்ட் பெர் மீட்டர். 20,000 அப்படின்னா பாருங்க 9.6 இன்ட்டு இங்க பாருங்க 10⁻−16 10⁻1 அப்படின்னா 10⁻−5 சரி -15 டிவைடட் பை 20,000 எப்படி எழுதலாம்னு பாருங்க. 2 இன்ட்டு 10⁻4ன்னு எழுதுவேன். 9.6 2ஆல வகுத்தா என்ன வரும்னு சொல்லுங்க. 9.6 2ஆல எவ்வளவு சாமி? சார் புரியலடா சார். அது 9.6 × 10⁻−16 இருந்து 10 அது எப்படி சார் வந்துச்சு? அதாவது 10⁻−16ன்னு இருக்குதா, எம்மோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ 10ன்னு இருக்குதா, அப்ப -16. இது 10ன்னா 10⁻1 புரியுதா? 10⁻1 10⁻−16ல 10⁻−15 கீழே 2 × 10⁻4. இந்த 2ஐயும் 9.6 கேன்சல் பண்ணீங்கன்னா 4.8ன்னு கிடைக்கும். 10⁻−15 கீழே இருக்கக்கூடிய 10⁻+4 மேல போச்சுன்னா 10⁻−4. ஆல்ரெடி -15 இருந்துச்சு அப்படின்னா 10⁻−19 கூலும். புரியுதுங்களா? 4.8
இன்ட்டு 10⁻⁻⁻⁹ கூலும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நிமிஷம் கேன்சல் பண்ணி. இப்போ உங்ககிட்டே விட்டுறேன், நீங்க தான் இப்ப கண்டுபிடிக்க போறீங்க. Q வந்து கொடுத்துட்டாங்க 4.8 இன்ட்டு 10⁻⁻⁻⁹ கூலும்னா எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கும்னு கேட்கறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? முன்னாடி நடத்தி இருக்கிறோம். QE = mg. QE = இல்ல சாமி, Q தான் நமக்கு கிடைச்சிருச்சு. Qல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? Qல இருந்து என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? QE போட்டு mg போட்டு என்ன கண்டுபிடிப்பீங்க சார்? QE = mg போட்டீங்கன்னா இப்பதானே நம்ம QE = mg போட்டு Q கண்டுபிடிச்சோம். இப்ப n வந்து கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். QE = ne. அப்ப n வேணும்னா Q/e ன்னு வச்சுக்கலாம். கரெக்டா? எஸ் சார். Q ஓட மதிப்பு இப்பதான் கண்டுபிடிச்சோம். 4.8 இன்ட்டு 10⁻⁻⁹. E யோட மதிப்பு என்னன்னு சொல்லுங்க. ஈங்கிறது என்னது? எலக்ட்ரானின் அடிப்படை மின்னூட்டம். எலக்ட்ரானினுடைய அடிப்படை மின்னூட்டம் எவ்வளவுன்னு தெரியுமா? என்ன சார் இவ்வளவு தூரம் நடத்தணுமே? 1.6 இன்ட்டு 10⁻⁻⁹. எஸ் சார். 10⁻⁻⁹ 10⁻⁻⁹ கேன்சல் ஆயிரு. 1.6 4.8 வகுத்தா எவ்வளவு வரும்? 4.8ல எத்தனை 1.6 இருக்கு? 3. அவ்வளவுதான். என்னோட மதிப்பு 3, Qவோட மதிப்பு 4.8 இன்ட்டு 10⁻⁻⁹ கூலும். ஆன்சர் பாருங்க. எந்த ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஏ ஆப்ஷன் சார். ஏ ஆப்ஷன். ஓகே. எத்தனாவது? 9வது. பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது 12th டாபிக். இப்ப நம்ம பார்க்கறது 11th டாபிக். படிங்க பார்ப்போம். இதுல இருந்து பிளாங்க் மாறிலி அப்படின்னு வருது பாருங்க. அது பிளாங்க் மாறிலி H வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் C நியூட்டனின் புவியீர்ப்பு மாறிலி G ஆகியவை அடிப்படை மாறிலிகளானால் பின்வருவனற்றுள் எது நீளத்திற்கான பரிமாணங்களை பெற்றிருக்கும்? பிளாங்க் மாறிலி H, இதுக்கு வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ், அதாவது பரிமாண பகுப்பாய்வு அப்படின்னு படிச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஈஸியான ஒரு 1 மார்க். பிளாங்க் மாறிலி H, வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் C, நியூட்டனின் புவியீர்ப்பு மாறிலி G ஆகியவை அடிப்படை மாறிலிகள்னு வச்சுட்டீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு எதுக்கு பரிமாண வாய்ப்பாடுகளை பயன்படுத்தினால் நீளத்தின் பரிமாணத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீளத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே இது ஏதோ ஒண்ணு நீளத்துக்கு சமமா வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது ஐடியா இருக்குதா? 11ஆம் வகுப்புல பரிமாண பகுப்பாய்வு பயன்படுத்தி இருப்போம். அப்போ நீளத்தினுடைய பரிமாணம் எதற்கு நேர்த்தகவில் இருக்குன்னு கேட்டால் h⁻a c⁻b g⁻c அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப ஈக்குவல் டு போட்டா சம் கான்ஸ்டன்ட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எது எல்லுக்கு சமமான பரிமாணத்தை பெற்று இருக்குன்னு கேட்கறாங்க. அப்போ எல்லு அப்படின்னு எழுதணும்னா m⁻0 l⁻1 t⁻0 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் எல்லுக்கு. ஹெச் பிளாங்க் மாறிலி பரிமாண வாய்ப்பாடு தெரியுமா? பிளாங்க் மாறிலியின் அலகு ஜூல் செகண்ட். இதுக்கு பரிமாண வாய்ப்பாடு ஜூல்னா ஆற்றல். ஆற்றலுக்கு பரிமாண வாய்ப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ml² t⁻−2 இது ஆற்றலுக்கு பரிமாண வாய்ப்பாடு. காலத்துக்கு பரிமாண வாய்ப்பாடு t அப்படின்னால் ml²
t பவர் -1. அப்ப ஹெச்சுக்கு பொதுவா என்ன எழுதிக்கலாம்னு கேட்டா ml² t பவர் -1 பவர் a. சிக்கு என்ன எழுத? சி ஒளியின் வேகத்துக்கு அலகு என்னன்னு தெரியுமா? ஒளியின் வேகம். சார் ஒளியின் வேகம். சிங்கிறது ஒளியின் வேகம். அதுக்கு அலகு என்னன்னு தெரியுமா? ஒளியின் வேகம். வேகம்னு சொல்லிட்டோம். வேகம்னு சொன்னாலே நமக்கு அழகு டக்குன்னு சொல்லிடல. இதெல்லாமே பேசிக். இது தெரிஞ்சாதான் நம்ம நிறைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் அங்க போய் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? கரெக்டா எழுதுனா 4 மார்க், தப்பா எழுதுனா -1 மார்க். ஏன்னா இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. வேகத்துக்கு அலகு என்னன்னு கேக்குறேன். தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க. தெரியலையா? வேகம் அப்படின்னு சொன்னாலே தொலைவு பை காலம். தொலைவுக்கு மீட்டர், காலத்துக்கு வினாடி. அப்ப சிக்கு மீட்டர் பெர் வினாடி அப்படின்னா எல். மீட்டர்னா எல், வினாடிக்கு டி. பரிமாண பகுப்பாய்வு எழுதும்போது பரிமாண வாய்ப்பாடு இப்படிதான் எழுதும். எல்டி பவர் -1 பவர் பின்னு எழுதிக்கலாம். புவியீர்ப்பு மாறிலிக்கு தெரியுமா? இதெல்லாம் எப்படிங்க சார் தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்னா நாம தான் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும், வேற வழி இல்லை. இதெல்லாமே பேசிக்கு. புவியீர்ப்பு மாறிலி இப்படி படிச்சிருப்போம். நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி F = G m1 m2 / r². அப்ப ஜிக்கு வேணும்னா F r² / m1 × m2. Fக்கு நியூட்டன், r²னா மீட்டர் ஸ்கொயர், m1 m2 எல்லாம் நிறைதான். நிறைய பேருக்குன்னா கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுதான் ஜிக்கான அலகு. அப்படின்னா ஜிக்கு அலகு பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர்னு எழுதலாம். நியூட்டன்கிறது விசை. விசையின் பரிமாண வாய்ப்பாடு ml t பவர் -2. மீட்டர் ஸ்கொயர்னா l². கிலோகிராம் பவர் -2னா m பவர் -2ன்னு எழுதலாம். அப்படி பாருங்க, இது m பவர் -2னா m பவர் -1. இது l, இது l²னா l³. இது t பவர் -2. அப்ப பாருங்க பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு சொல்லுங்க. ஜிக்கு பரிமாண வாய்ப்பாடு சமீன் எழுதிக்கிறோம் பாருங்க, அதை பார்த்து சொல்லுங்க. ஜிக்கு பரிமாண வாய்ப்பாடு FR² / m1 m2 = nm² / kg². டேய், பரிமாண வாய்ப்பாடு கேட்டேன். நீங்க சொல்றது அலகு. பரிமாண வாய்ப்பாடுனால MLT ஃபார்மேட்ல தான் இருக்கும். நீங்க சொல்றது அலகு. இதுதான் ஜி. இதுக்கு பரிமாண வாய்ப்பாடு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. m பவர் -1 +1 l பவர் -3 t பவர் -2. t பவர் -2. இத எழுதணும். ஜிங்கிற இடத்துல நாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப இங்க எழுதணும்னா m பவர் -1 l³ t பவர் -2 பவர் c. பாருங்க, இதெல்லாமே சைடில் எழுதுங்க. இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இதுதான் தேவை. அப்ப இங்க பாருங்க, m பவர் 0 l பவர் 1 t பவர் 0 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நேர்த்தகவு சொல்லலாம் இல்லைங்களா? இதுல m எல்லாம் தனியா எடுக்க போறேன். பாருங்க, இதுக்கு m இருக்கா, இங்க m இல்ல, இங்க m இருக்கு. அப்படின்னு எப்படி எழுதலாம் பாருங்க. m பவர் a, இதனுடைய m க்கு பவர் a, இங்க m க்கு பவர் c. ஆனா இது -1, அதனால -c. l பாருங்க, இதே மாதிரி l பிரிச்சு சொல்லுங்க. m க்கு a பவர் m க்கு பவர் a - c போட்ட l க்கு சொல்லுங்க. தம்பி சொல்லுங்க சாமி. எல்லுக்கு என்ன வரும்? எம்முக்கு நான் பிரிச்சு எழுதிட்டேன். எம் எல்லாம் தனியா எடுத்துட்டேன். இப்ப எல் எல்லாத்தையும் நீங்க தனியா எடுக்கணும்.
பாருங்க இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். L power 1 சார். L பவர் 1 எப்படிடா வரும்? L எங்கெல்லாம் பாருங்க, ஏக்கு இருக்குது, பிக்கு இருக்குது, சிக்கு இருக்குது. இங்க L ஸ்கொயர் இருக்குதா? எஸ் சார். அப்ப இங்க பவர் A இருக்கா? அப்படின்னா இதுக்கு பேரு 2A. இங்க என்ன ஒரு Lக்கு பவர் சொல்லுங்க. இந்த இடத்துல இப்ப நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுற மாதிரி இங்க Lக்கு பவர் என்ன வரும் பாருங்க. L பவர் B. இங்க Lக்கு பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க C இருக்கு. அப்படின்னா 3C இப்படி எழுதிக்கலாம். அடுத்து T பவர் சொல்லுங்க. இப்ப நான் L எழுதுன மாதிரி T நீங்களே சொல்லலாம். T பவர் சார் அது ML ஃபர்ஸ்ட் ML போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த பிராக்கெட் குள்ளார இருக்கு. புரியலடா சார் அந்த பிராக்கெட் குள்ளார இருக்கிறது திருப்பி ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க சார். அது புரியல சார். இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது புரியலையா? பாருங்க, ஹெச்ங்கிறது பிளாங்க் மாறிலி. பிளாங்க் மாறிலிக்கு பரிமாண வாய்ப்பாடு இது. நான் எழுதுற பாருங்க சைட்ல ml ஸ்கொயர் t பவர் -1. அதுதான் பிளாங்க் மாறிலிக்கு எழுதிட்டோம். இப்ப அதுகளுடைய பவர் எவ்வளவுன்னு தெரியாது, அதனால ஏன்னு வச்சுட்டோம். சி வந்து ஒளியின் வேகம் l t பவர் -1, அதனுடைய பவரை நான் பின்னு வச்சுட்டேன். ஜிங்கிறது புவியீர்ப்பு மாறிலி, இப்பதான் கண்டுபிடிச்சோம். m பவர் -1 l கியூப் t பவர் -2 c. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க m பவர் 0னா வலது பக்கம் mக்குள்ள என்ன பவர் இருக்குன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இதுல mக்கு பவர் a, ரெண்டாவதுல m இல்லை, மூணாவதுல m இருக்கு ஆனா பவர் -1. அப்படின்னா இங்க c இருக்கு, அப்படின்னா -cன்னு வச்சுட்டேன். அதாவது இங்க எப்படி எழுதுவோன்னு கேட்டால் m பவர் a m பவர் -c. அப்போ அடுக்குகள் அடிமானம் ஒரே மாதிரி இருந்தா அடுக்குல தான் நம்ம கூட்டுவோமே, அப்ப a -cன்னு எழுதிக்கிறேன். இப்ப l பாத்தீங்கன்னா இங்க l ஸ்கொயர்னு இருக்கு, அதனால l பவர் 2a. இங்க l இருக்கு, அதனால l பவர் b. இங்க l இருக்கு, அதனால l பவர் 3c. மூணையும் கூட்டினா 2a பிளஸ் b பிளஸ் 3cன்னு வரும். புரியுதா? எஸ் சார். இப்ப t பவர் நீங்களே சொல்லுங்க பாப்பா. t பவர் நீங்களே சொல்லுங்க. t பவர் -1 பிளஸ் -1 இல்லடா, -a. அப்புறம் பிளஸ் பிளஸ் இல்ல -b. -b இருக்கு இங்க மூணாவதுல. பிளஸ் c -2c. -2 அப்புறம் c -2c. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, எம்னுடைய பவர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எம்முக்கு பவர் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு. எம்முக்கு பவர் என்ன? இங்க 0. இங்க எம்முக்கு பவர் என்ன? a - c. அப்படின்னா a - c 0ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா -c இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா c. அப்போ ஏவும் சியும் சமம். இப்ப எல்லுக்கு ஈக்குவல் பண்ணணும். சொல்லுங்க அப்போ எல்லுக்கு எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? ரெண்டு பக்கமுமே இங்கே எல்னுடைய பவர் 2a பிளஸ் b பிளஸ் 3c. இது எல்லாத்தையும் கூட்டினா லெஃப்ட்ல பாருங்க எல்லுக்கு பவர் 1. ஆல்ரெடி ஏக்கு பொதுவாக சி வச்சுக்க சொல்லிட்டோம். அப்படின்னா இதை 2cன்னு எழுதுவேன், இதை 3cன்னு எழுதிக்கலாம். பிளஸ் b ஈக்குவல் டு 1. 2c பிளஸ் 3c என்னன்னு எழுதிக்கலாம்? 5c பிளஸ் b ஈக்குவல் டு 1. இப்போ சியும் தெரியாது, பியும் தெரியாது. இப்போ டி பவர் பாருங்க, இங்கே டி பவர் 0, இங்கே டி பவர் -a -a -b -2c. அப்போ -a -b -2c ஈக்குவல் டு 0. மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ a பிளஸ் b பிளஸ் 2c ஈக்குவல் டு 0. மைனஸ் ஏக்கு பொதுவாக சி எழுதிக்கலாமா? சி பிளஸ்
b plus 2c equal to 0. அப்போ minus 3c plus b equal to 0. அதாவது எப்படி எழுதலாம்னா minus 3c minus b equal to 0. minus 3c minus b அந்த பக்கம் போச்சுன்னா plus b யா மாறிடும். minus 3c equal to அப்போ b க்கு பொதுவா என்ன எழுதிக்கலாம் minus 3c ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க a தனியா b தனியா c தனியா கண்டுபிடிக்கணும். இப்போ b யோட மதிப்பை கொண்டு போய் நான் இங்க லெஃப்ட்ல எழுதுறேன். அப்ப இங்க பாருங்க 5c ன்னு இருக்கு. b க்கு பொதுவா என்ன எழுதிக்கலாம் minus 3c ன்னு எழுதலாம். அப்போ 1 5c minus 3c 2c equal to 1 c equal to 1/2. c க்கு 1/2னா a c சமம் சொல்லிட்டோமே. அப்ப a க்கு 1/2 தான் வரும். இங்க c க்கு பாருங்க -3 c க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் 1/2 equal to b. அப்ப b யோட மதிப்பு என்னன்னு கேட்டால் -3/2 ன்னு எழுதலாம். புரியுதா? a க்கும் கிடைச்சிருச்சு, c க்கும் கிடைச்சிருச்சு, b க்கும் கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க l க்கு நான் நேர்த்தகவு h எழுதுனா h க்கு பவர் a தானே போட்டேன் மேல. h க்கு பவர் a போட்டிருப்பேன், c க்கு பவர் b போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் வந்து g க்கு பவர் c போட்டிருப்பேன். அப்ப h க்கு பவர் a போட்டேன்னா a க்கு பதிலா என்ன எழுதலாம் நான் மறுபடியும் எழுதுறேன் h பவர் a c பவர் b g பவர் c. இப்போ l பரிமாணம் எதுன்னு பாருங்க h பவர் a க்கு பதிலா 1/2. அப்ப h பவர் 1/2. c க்கு பவர் b பாருங்க. அப்ப c பவர் -3/2. அப்ப g க்கு பதிலா c போடலாம். c க்கு 1/2 எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ற அவ்வளவுதான். இப்போ இது பாருங்க +1/2 இதுவும் +1/2. அப்போ இதுக்கு காமனா வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டோம்னா -3/2 இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்னு பாருங்க hc பவர் 1/2 ரெண்டுக்கு காமனா எடுத்துட்டேன் டிவைடட் பை c பவர் 3/2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதையும் நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. இதை இங்க எழுதுறேன், இந்த சைடில் எழுதுற சாமி l is directly proportional to hc பவர் 1/2. c நான் எப்படி எழுதலாம் பாருங்க c பவர் 3 c பவர் 1/2 இல்ல c பவர் 3 c பவர் 1/2 இல்ல c பவர் 3 இதையும் எடுத்துட்டேன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து பவர் 1/2 போட்டுக்குவேன். அப்ப l is directly proportional to hc divided by c cube into square root. அவ்வளவுதான். சரி hc ஏதோ மாத்தி எழுதிட்டேன் hg hg. அப்ப இதுவும் g தான் வரும் hg இதுவும் g தான் வரும் hg divided by c cube. ஏன்னா c பவர் 3/2 இருந்துச்சு, அதுதான் ரூட் போட்டேன் இல்லைங்களா. 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிச்சம் √2 போட்டோம். இப்போ ரூட் போட்டோம்னா இந்த ஆப்ஷன் மட்டும் இருக்கான்னு பாருங்க. எங்கேயாவது இருக்குதா? சமயம் இருக்குதா? இந்த ஆப்ஷன் மாதிரி அங்க இல்ல. c பவர் 3/2 அப்படின்னா c பவர் 1 into c பவர் 1/2 hg. இவங்க ரூட் எல்லாத்துக்கும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க சார் மட்டுக்கா. இவங்க ரூட் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கொடுத்து வச்சுட்டாங்க. அப்போ இது வந்து 3 hg divided by c தான் வரும், c cube அப்படித்தான் எழுதணும். சரி, அப்போ இதில் 4 ஆப்ஷன்ல அவங்க 4 ஆப்ஷன்லையும் பாருங்க கரெக்டாக கொடுக்கணும். ரூட் எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து c கியூப்னு எழுதணும். பவர் 3/2 1/2 வேணா எடுத்துடலாம். இப்போ 4 ஆப்ஷனுமே இதில் வராது. சரி, 10வது பாருங்க, நமக்கு ஆன்சர் இப்படி எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர் hg divided by c cube அப்படின்னு எழுதலாம்.
அப்படின்னா ஹெச்சுக்கு பவர் 1/2, ஜிக்கு பவர் 1/2, சிக்கு பவர் C3 பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். இப்படித்தான் எழுதணும். அவங்க இந்த ஆப்ஷன் எழுதும்போது இங்க ஒரு 2 அப்படியே வச்சுட்டாங்க. சரி பார்க்கலாம். 10வது பாருங்க, பிசிக்கல், அதாவது பின்வரும் இணை அளவுகளில் ஒரே பரிமாணங்களை பெற்றிருக்காத அளவீடுகள் எவை? ஒரே பரிமாணத்தை பெற்றிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் இங்கேயே எழுதுறேன், இங்க எழுத முடிஞ்சதுன்னு இங்கே எழுதிடுறேன். இங்க பாருங்க, வேகம் மற்றும் μ0 ε0 பவர் -1/2. இங்க பாருங்க, நமக்கு 5ஆம் பாடத்துல 12வதுல 5ஆம் பாடத்துல இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். C = 1/√√μ0 ε0. சிங்கிறது ஒளியின் வேகம். அப்ப பாருங்க, C/1/μ0 ε0 ரூட்டை பவர் 1/2ன்னு எழுதுவேன். இது அப்படியே மேலே கொண்டு போனோம்னா சியோட வேல்யூ எப்படி எழுதலாம் தெரியுங்களா? μ0 ε0 பவர் மேலே போயிடுச்சுன்னா -1/2. அப்ப இங்க பாருங்க, μ0 ε0 பவர் -1/2. இதுவும் வேகம் தான், இதுவும் வேகம் தான். அப்ப ரெண்டுக்குமே ஒரே பரிமாணம் தான் இருக்கு. ஆனா அவங்க ஒரே பரிமாணத்தை பெற்றிருக்காததுன்னு கேட்கறாங்க. அப்போ இதுக்கு ஒரே பரிமாணத்தை பெற்றிருக்கு. அப்ப இது ஆன்சர் கிடையாது. திருப்பு விசை மற்றும் வேலை. திருப்பு விசையின் அலகு நியூட்டன் மீட்டர், வேலையின் அலகு ஜூலு, ஜூலுக்கு இன்னொரு அலகு நியூட்டன் மீட்டர். ரெண்டுக்கும் ஒரே அலகு இருந்தால் கண்டிப்பா ரெண்டுக்கும் ஒரே பரிமாண வாய்ப்பாடு தான் இருக்கும். அப்ப திருப்பு விசையும் வராது, வேலையும் வராது. உந்தம் பிளாங்க் மாறிலி வருமானு கேட்டா, உந்தத்தின் அலகு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். பிளாங்க் மாறிலிக்கு அலகு ஜூல் செகண்ட். இதை ரெண்டை வச்சு பரிமாண வாய்ப்பாடு சமன்படுத்தி பார்த்தா கண்டிப்பா ரெண்டுக்கும் சமமா வரவே வராது. ஆன்சர் இதுதான். இன்னொன்னையும் செக் பண்ணணும். தகைவு, தகைவுக்கு அலகு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது யங் குகைன்னு கொடுத்துட்டாங்க. யங் குணகம், இது அவங்க பிரிண்டிங்ல தப்பா கொடுத்தாங்க. யங் குணகம், யங் குணகத்துக்கும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் ஃபார்முலா, அலகு. அப்ப பாருங்க, வேகமும் μ0 ε0 பவர் -1/2 ரெண்டுக்கும் ஒரே அலகு, திருப்பு விசைக்கும் வேலைக்கும் ஒரே அலகு, தகைவுக்கும் யங் குணகத்துக்கும் ஒரே அலகு. அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா பரிமாண வாய்ப்பாடு ஒன்னா தான் இருக்கு. ஆனா உந்தத்துக்கும் பிளாங்க் மாறிலிக்கும் பரிமாண வாய்ப்பாடு ஒண்ணு கிடையாது. ரெண்டு வேற வேற அளவீடுகள், எல்லாமே வேற வேற அளவீடுகள் தான். பட் உந்தமும் பிளாங்க் மாறிலிக்கு ஒரே மாதிரியான பரிமாண வாய்ப்பாடு அமைக்க முடியாது. அதனால அவங்க பெற்றிருக்க ஒரே பரிமாணத்தை பெற்றிருக்காத அளவீடுகள் எவைன்னு கேட்கறாங்க. அப்போ உந்தம் பிளாங்க் மாறிலி அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா சாமி? புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின் படிங்க. ஒரே நிமிஷம். 11வது படிங்கம்மா. ஒரு தனி ஊசலின் அலைவு காலம் 2.5 செகண்ட் என ஒரு நிறுத்து 1/2 செகண்ட் சுற்றளவு கொண்ட நிறுத்து கடிகாரத்தால் அளவிடப்படுகிறது. அளவீட்டில் ஏற்ப வாய்ப்புள்ள பிழையை கணக்கீடு. அதாவது மீச்சிற்றளவு அரை செகண்ட், 1/2னா அரைன்னு அர்த்தம். அரை செகண்ட் இல்லைன்னா 0.5 செகண்ட் அப்படின்னு மீச்சிற்றளவு இருக்கக்கூடிய ஒரு நிறுத்து கடிகாரம். அப்படின்னா அந்த நிறுத்து கடிகாரத்தால அளவிடக்கூடிய மிகச்சிறிய காலமே 0.5 செகண்ட் தான் அளவிடு. அதுக்கு கீழே அளவிடாது. அதுதான் அதுக்கு பேர் மீச்சிற்றளவு. இந்த மீச்சிற்றளவு கொண்ட ஒரு கடிகாரத்தை வைத்து ஒரு தனி ஊசலின் அலைவு காலத்தை பதிவிட்டால் அது 2.5 செகண்ட்னு கொடுக்குது. அப்படின்னா இதுல எந்த அளவுக்கு பிழைகள் ஏற்படலாம்னு கேட்குறாங்க. அப்ப பிழைகள் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் இதுவும் 1ஆம் பாடம் தான். பிழைகள் அப்படின்னு சொன்னா என்ன பிழைகள் ஏற்படுறது? தனி ஊசலின் அலைவு காலத்துல பிழை என்னன்னு கேட்கறாங்க. அப்ப பிழை அளவு எவ்வளோன்னு கேட்டால் டெல்டா டி. ஒரே நிமிஷம். பிழையின் அளவு தனி ஊசலுக்கு கேட்கறாங்க, காலத்தை வச்சு கேட்கறாங்க. அப்படின்னா
டெல்டா டி டிவைடட் பை டி இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லலாம். டெல்டா டிங்கிறது என்னன்னு கேட்டா தனிப்பிழை, காலத்தில் உள்ள தனிப்பிழை. இங்க மீச்சிற்றளவு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த அளவுக்கு தான் பிழை அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பிழை அவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறது டெல்டா டி. டிங்கிறது காலம், அப்போ இதை சதவீதத்துல கலைக்கணும், அதனால இது பேர் சதவீத பிழை. டெல்டா டி வந்து 0.5, ஏன்னா அரை செகண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால 0.5. காலம் எவ்வளோன்னு பதிவிடுறாங்க, 2.5ன்னு பதிவிடுறாங்க. இன்ட்டு 100%. 0.5 என்னன்னு எழுதலாம், 5ன்னு எழுதலாம். அதாவது 10ஆல பெருக்கணும். 2.5 10ஆல பெருக்குனா 25 இன்ட்டு 100%. பாருங்க, 25 100 கேன்சல் பண்ணா 4, 4 5 பெருக்குனா 20. அப்ப எவ்வளவு பிழை ஏற்படலான்னு கேட்டால் எவ்வளவு பிழை ஏற்படும் சாமி? எவ்வளவு பிழை ஏற்படலாம்? 10, 20, 30, 15? பேசுங்க. 20%. 20% பிழை ஏற்படலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் அது. சரி, அடுத்தது போயிடலாம். இந்த கொஸ்டின் படிங்கப்பா. இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லலாம். x is equal to at plus bt square என்ற சமன்பாட்டில் x is equal to தொலைவு, t is equal to காலம், a மற்றும் b மாறிலி எனில் b பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்காக ஐடியா இருக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு. எக்ஸை ஏடி பிளஸ் பிடி ஸ்கொயர்னு எழுதிட்டால் எக்ஸ் தொலைவுன்னு வச்சுட்டீங்கன்னா, டீயை காலம்னு வச்சுட்டீங்கன்னா, ஏவையும் பியையும் மாறிலின்னு வச்சுட்டீங்கன்னா பிக்கு என்ன அழகு இருக்கும்னு கேட்குறாங்க. ஏதாவது ஐடியா இருக்குதா? இருக்கா சாமி, ஏதாவது ஐடியா இருக்குதா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு? கிலோமீட்டர் செகண்ட் பவர் 2 சார். எப்படிதான் கண்டுபிடிச்சீங்க? அது கிலோமீட்டர் வராதுன்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம். x equal to at plus bt ஸ்கொயர் அப்படின்னு என்ன இருக்கு தெரியுங்களா? எக்ஸுக்கு என்ன பரிமாணம் இருந்துச்சோ அதுதான் ஏடிக்கு இருக்கும், அதுதான் பிடி ஸ்கொயருக்கு இருக்கும். அப்ப ஏடியினுடைய பரிமாணமும் பிடி ஸ்கொயரினுடைய பரிமாணமும் எக்ஸினுடைய பரிமாணமாக இருந்தால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்ட முடியும். அப்ப கண்டிப்பா எக்ஸுக்கும் பிடி ஸ்கொயருக்கும் ஒரே பரிமாண வாய்ப்பாடா இருந்திருக்கலாம். அப்ப பிக்கு தான் எவ்வளவு வேணும்னு கேக்குறாங்கன்னா எக்ஸ் பை டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எக்ஸுங்கிறது தொலைவு, தொலைவுன்னா மீட்டர், கிலோமீட்டரா? கிலோமீட்டர், எல்லாத்துலயும் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டர்னு எழுதிக்கலாம். சரி, கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, கிலோமீட்டர். டீக்கு, டீங்கிறது காலம், காலத்துக்கு செகண்ட், ஸோ செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா கிலோமீட்டர் கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குதா? எத்தனாவது ஆப்ஷன்? டி ஆப்ஷன் சார். டியா சியா? எஸ் ஸ்கொயர் தான் மேல போச்சு சார். அது மைனஸ் ஆகுமா சார்? ஆமா, எஸ் ஸ்கொயர் மேல போச்சுன்னா எஸ் பவர் -2 மாறுமே. எது கீழே இருக்கக்கூடிய, அதாவது பகுதியில இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் பவர் மேல போகும்போது பவர் மைனஸா மாறும். பவர் 1/2 இருந்துச்சுன்னா மேல போகும்போது பவர் -1/2 மாறும். புரியுதா? சரி, படிங்க 13வது. சி, ஜி மற்றும் E ஸ்கொயர் பை 4πe0 அளவுகளை கொண்டு உருவாக்கக்கூடிய நீளத்தின் பரிமாணங்களை கொண்டுள்ள அளவீடு எது? சி ஒளியின் திசை, வேகம் ஜி, ஈர்பியல் மாறிலி இ, மின்னூட்டம். நீங்க படிக்கும்போது தப்பா படிக்கிறீங்க. எப்படி தெரியுமா? சி அப்படிங்கிறது ஒளியின் திசை வேகம். நீங்க எப்படி படிக்கிறீங்க? சி ஒளியின் திசை வேகம் ஜி.
G இயற்பியல் மாறிலி, E மின்னூட்டம். மின்னூட்டம். அதே மாதிரி மேல படிச்சீங்க பார்த்தியா E ஸ்கொயர் பை 4 பை E நாட்டுங்கிறது E நாட் இல்லை எப்சிலான் நாட். சரிங்களா? சரி, இந்த மூணையும் சேர்த்து ஒரு அளவீடை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு அளவீடு எப்படி வேணா வச்சுக்கலாம். சிக்கு நீ பவர் என்ன வேணா போட்டுக்கலாம், ஜிக்கு பவர் என்ன வேணா போட்டுக்கலாம், E ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட்டுக்கு பவர் என்ன வேணா போட்டுக்கலாம். ஆனா என்ன போட்டாலும் எல்லாம் சேர்த்து நீ ஒட்டுக்கா எழுதும் போது அது நீளத்தின் பரிமாணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீளத்தின் பரிமாணமா இருக்கணும்னா என்ன பண்றது, எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்கறேன். அப்ப இங்க பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த பக்கம் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, E ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் அப்படிங்கிறது. நமக்கு கூலும் விதி தெரியும், F ஈக்குவல் டு K இன்ட்டு Q ஸ்கொயர் இல்லைன்னா E ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம். 4 பை எப்சிலான் நாட் டி ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரி, ஒரே நிமிஷம். E ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட். நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா F ஈக்குவல் டு E ஸ்கொயர் டிவைடட் பை Q ஸ்கொயர் போது E ஸ்கொயர் போட்டுக்கிறேன் 4 பை எப்சிலான் நாட் டி ஸ்கொயர். 4 பை எப்சிலான் போட்டால் கே போட வேண்டியது, நான் முன்னாடி எழுதும்போது கே போட்டேன். இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்க, F இன்ட்டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு E ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட் அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ இவங்க எழுதின E ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட்டுக்கு பரிமாணம் என்னன்னு கேட்டா F இன்ட்டு டி ஸ்கொயர் தான் வரும். இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா நான் அமைச்சா நீளத்தின் பரிமாணமா வரணும்னு சொல்றேன். இதை நான் அங்க போய் செக் பண்ணி தான் பார்க்கறேன், நீளத்தின் பரிமாணத்துக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ L ஈக்குவல் டு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சி கொடுத்துருக்குறாங்க, சி பவர் ஏன்னு வச்சுக்கலாம். ஜி கொடுத்துருக்குறாங்க, ஜி பவர் பின்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து E ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட் கொடுத்துருக்குறாங்க, இதனுடைய பவர் சின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்படி எழுதலாம்னு கேட்குறாங்க, இந்த சமன்பாடு எப்படி கொண்டு வரலாம்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கவனிங்க, எல்லுக்கு பரிமாண வாய்ப்பாடு m பவர் 0, L பவர் 1, T பவர் 0. சிங்கிறது ஒளியின் வேகம், ஒளியின் வேகம்னா LT பவர் -1. மறுபடியும் நான் இதை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஜிங்கிறது பரிமாண வாய்ப்பு, ஈர்ப்பியல் மாறிலி. ஞாபகம் இருக்குதா? ஈர்ப்பியல் மாறிலிக்கு என்ன எழுதணும்னு, m பவர் -1 L கியூப் T பவர் -2. கரெக்டா? இதுக்கு முன்னால ஒரு கொஸ்டின்ல எழுதியிருந்தோம், ஞாபகம் இருந்ததுன்னா சரி. m பவர் -1 L கியூப் T பவர் -2. ஜிக்கு பொதுவாக இது எழுதிக்கிறேன், இதனுடைய பவர் b. இப்ப பாருங்க, E ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட்டுக்கு தான் நம்ம ஆல்ரெடி என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா F இன்ட்டு டி ஸ்கொயர்னு எழுதணும். Fன்னா விசை, விசைக்கு MLT பவர் -2ன்னு எழுதுவோம். டி ஸ்கொயருக்கு L ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ M L கியூப்னு எழுதிக்கலாமா? M L கியூப் T பவர் -2 பவர் C அப்படின்னு எழுதலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம நடத்திக்கிறோம். இப்ப என்ன பண்ணலாம்னா m பவர் 0, L பவர் 1, T பவர் 0, m எல்லாம் தனியா எடுக்க போறோம். அப்ப mக்கு என்னென்ன பவர் வரும்னு சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நம்ம நடத்திக்கிறோம். சொல்லுங்க அப்போ. A minus C sir. A வருமா? ஏங்கிற இடத்துல m இல்ல பாருங்க. ஆமா சார். B சார். மைனஸ் B. இங்க என்ன வரும்?
இங்க பிளஸ் சி சார். பிளஸ் சி. எல் பவர் என்ன வரும்னு பாருங்க. ஏ சார். ஏ. ஓகே. பிளஸ் 3 பிளஸ் பி. இல்லடா 3b வரும். 3b. அப்புறம் 3 பிளஸ் 3c. 3c. ஓகே, வெரி குட். டி பவர் என்ன வரும் சொல்லுங்க. டி பவர் இங்க -1. -1 அதுக்கு பவர் ஏனா -a. அப்புறம் என்ன வரும்? இங்க t -2 சார். அத என்ன வரும்? b சார். -2b. -2b. அப்புறம் என்ன வரும்? -2c. -2c. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரே நிமிஷம். எம்முக்கெல்லாம் பாருங்க, இங்க எம்மோட பவர் -b + c, இங்க எம்மோட பவர் 0 அப்படின்னா -b + c = 0. இப்ப c = -b அந்த பக்கம் போச்சுன்னா +b. c-யும் b-யும் சமம். L-னுடைய பவர் பாருங்க, a + 3b + 3c = 1. c-க்கு பதிலா b-ன்னு கொடுத்துக்கலாமே. அப்ப a + இங்க b-க்கு பதிலா c கொடுத்தீங்கன்னா 3c. ஆல்ரெடி ஒரு 3c இருக்கு. அப்ப 6c = 1. இப்ப மறுபடியும் எழுதிட்டு வந்து மறுபடியும் எழுதிக்கலாம். -a -2b -2c. t-னுடைய பவர் 0. c-க்கு பதிலா b-ன்னு எழுதிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்ப -a -2c -2c 0. -a -4c = 0. அப்ப -a = 4c ன்னு எழுதலாம். கரெக்டா? எஸ் சார். அப்ப a = -4c ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ் சார். அப்ப இங்க பாருங்க, a ஓட வேல்யூ இங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. -4c + 6c = 1. அப்ப எவ்வளவு வரும்? -4c + 6c 2c. கரெக்டா? எஸ் சார். 1ன்னா c = 1/2. அப்ப c = 1/2ன்னா b = என்ன வருங்க? b b-யும் c-யும் சமம்னு சொல்லிட்டாங்க பாருங்க. சார் b = 1/2. 1/2. அப்ப a = என்ன வரும்னு சொல்லுங்க. c-க்கு பதிலா என்ன எழுதலாம்? 1/2. அப்ப a என்ன வரும்? -4 × 1/2. -2 சார். -2. இப்போ இதெல்லாம் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். L எதுக்கு நேர்த்தா கூட இருந்துச்சுன்னு எழுதுனா c⁴a g⁴b e²/4πε0 பவர் c. இப்ப சொல்லுங்க, அப்ப c-க்கு பவர் என்ன? c-யோட c-க்கு பவர் a. a-க்கு என்ன எழுதணும்? a-க்கு பதிலா -2 எழுதணுமா? அப்ப c-க்கு பவர் -2. g⁴b 1/2 தானே? அப்ப g⁴1/2 e²/4πε0 பவர் c. c-க்கும் பவர் 1/2 அப்படின்னு எழுதணும். அப்போ L-ஓட மதிப்பு எப்படி எழுதலாம்னு கேட்டால் g × இதுக்கு பவர் 1/2, இதுக்கு பவர் 1/2 ரெண்டையும் சேர்த்துக்கலாம். g × e² / 4πε0
இதனுடைய பவர் 1/2 தென் இன்ட்டு சி பவர் -2 கீழே கொண்டு வந்துடலாம் 1/c². 1/c². இந்த ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்க. இருக்குதா? எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க. எந்த ஆப்ஷன் சாமி வரும்? நான் தான் பேசிட்டு இருக்கிறேன், நீ பேசவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க பாப்பா, எந்த ஆப்ஷன் இதுல வரலாம்? டி ஆப்ஷன் வரலாமா? எஸ் சார். ஆன்சர் பாருங்க. 1/c² into ge² power 4πε0 power 1/2 இருக்கா? எஸ் சார். அடுத்தது பாருங்க 14 15 ரெண்டை மட்டும் முடிச்சிடலாம். இதோட பிசிக்ஸ் முடிஞ்சுச்சு. 14 மட்டும் படிங்க. ஒரு இயற்பியல் சார் கீழே எடுங்க. ஒரு இயற்பியல் அளவீடு y m² r பவர் 4 சார் கிளியரா புரியல சார். r பவர் -4 கீழே இருங்க ஒரே நிமிஷம். ஒரு இயற்பியல் அளவீடு y m² r பவர் 4 g into L பவர் 2/3 என்ற வாய்ப்பட்டால் அளவிடப்படுகிறது. y/m/l மற்றும் g க்கு அளவிடப்படும் விழுக்காட்டு பிழை முறையே 4, 0.5, 1, 18 மற்றும் p ஆகும். x மற்றும் p இன் மதிப்பு பாருங்க. y அளவிடுறதுல y, m, r, l மற்றும் g க்கு விழுக்காட்டு பிழை எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. y க்கு 4, m க்கு 0.5, r க்கு 1, l க்கு 18, g க்கு p ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா அங்க பாருங்க g பவர் x-ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப x ஓட மதிப்பு என்ன, p யோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது ஒரு எப்பவுமே ஈஸியா இருக்கிற மாதிரி கேட்பாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா கேட்டுக்கிறாங்க. பாருங்க, நமக்கு கொடுத்தது y ஈக்குவல் என்ன வருது? y ஈக்குவல் எவ்வளவு? m பவர் m² r பவர் 4 m² r பவர் 4 g பவர் x l பவர் 2/3 l பவர் 3/2 அதான் l பவர் 3/2. ஆமா, l பவர் 3/2. இப்போ y விழுக்காட்டு பிழை எவ்வளவு கொடுத்துட்டாங்க? y அளவிடுறதுல 4, m அளவிடுறதுல 0.5, r அளவிடுறதுல எவ்வளவு கொடுத்துருக்காங்கம்மா? ஆறுக்கு கொஸ்டின் தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. மாத்தி கொடுத்திருக்காங்க சார். அதுல தலைகீழா கொடுத்துட்டாங்க. y தான் எப்பவுமே அதிகமா இருக்கும். y-க்கு 18. தமிழ் மீடியத்துல கொடுத்தது இங்கிலீஷ் மீடியத்துல கொடுத்ததா கரெக்ட். இதை அழிச்சிடலாம். ஏன்னா y இத்தனையும் சேரும் போது y-க்கு அதிகமாகும். அப்போ y-க்கு 18. அப்புறம் என்னம்மா? m-க்கு 1, r-க்கு 0.5. m-க்கு 1, r-க்கு 0.5. அப்புறம் g-க்கா இல்ல y/m/r l-க்கு 4, l-க்கு 4, g-க்கு வந்து p-ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? y-க்கு 18, m-க்கு 1, r-க்கு 0.5, l-க்கு 4, g-க்கு p-ன்னு கொடுத்தாங்க. l-க்கு 4, g-க்கு p அப்படினால் x-ஓட மதிப்பு p-யோட மதிப்பு என்னவா இருந்திருக்கும்னு கேட்கறாங்க. அப்ப இதை நான்
விழுக்காட்டு பிழையில் எழுதுனா ஒய்யை எப்படி எழுதலாம்னா டெல்டா ஒய் பை ஒய்ன்னு எழுதலாம். எம் ஸ்கொயர் எப்பவுமே எப்பவுமே ஸ்கொயர் பவர் என்ன இருந்தாலும் பவர் முன்னாடி கொண்டு வந்துருங்க. 2 இன்ட்டு எம் எப்படி எழுதலாம்னா டெல்டா எம் பை எம். எப்பவுமே கூட்டத்தான் செய்யணும் பிழைகளை. சரிங்களா? ஆர் பவர் 4ன்னு எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர். ஜிக்கு சொல்லுங்க. எக்ஸ் டெல்டா ஜி பை ஜி. வெரி குட். எக்ஸ் டெல்டா ஜி பை ஜி பிளஸ் எல்லுக்கு 3 டெல்டா 3 பை 2 எல் பை 2 பை எல். டெல்டா எல் பை எல். இப்போ டெல்டா ஒய் பை ஒய் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 18. 2 இன்ட்டு டெல்டா எம் பை எம் 1 4 இன்ட்டு அதாவது 6ன்னு எழுதிக்கிறோம் இல்லைங்களா? அது எல்லாமே பாருங்க, இது எல்லாமே டெல்டா ஒய் பை ஒய். டெல்டா ஒய் பை ஒய் இதை டெல்டா எம் பை எம்னு எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாம் விழுக்காட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை மாற்றின. ஆருக்கு டெல்டா ஆர் பை ஆர், எல்லுக்கு டெல்டா எல் பை எல், ஜிக்கு டெல்டா ஜி பை ஜி. சரிங்களா? ஒரே நிமிஷம். இப்போ டெல்டா ஆர் பை ஆர் எவ்வளவுங்க? 0.5. எக்ஸ் இன்ட்டு டெல்டா ஜி பை ஜி எவ்வளவு? பி. அடுத்தது 3/2 இன்ட்டு எல்லுக்கு எவ்வளவு? டெல்டா எல் பை எல் 4 அப்படின்னா 18. 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2, 4ஐயும் 0.5 பெருக்குனா 2 பிளஸ் எக்ஸ்பி பிளஸ் இந்த 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணா 2 அப்படின்னா 6. அப்போ 18. 2 + 2 4, 4 6 10, 10 எக்ஸ்பி அப்படின்னு எழுதலாம். எக்ஸ்பியோட மதிப்பு என்னன்னு கேட்டால் 18 - 10ன்னு எழுதலாம். கரெக்டா? எக்ஸ்பியோட மதிப்பு 18 - 10. அப்போ 18ல 10 போச்சுன்னா எக்ஸ்பியோட மதிப்பு 8. சரிங்களா? இப்போ அவங்களுடைய ஆப்ஷன் பாருங்க. எதையும் பெருக்குனா 8 வரும்னு பார்க்கணும். எக்ஸையும் பியையும் பெருக்குனா 8ன்னு வரணும். இப்போ இது ஆப்ஷன் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எதையும் பாருங்க, இந்த ஆப்ஷனே அவங்க மாத்தி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8 வருமா? இல்ல சார். 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 8 வருமா? இல்ல சார். 4வது ஆப்ஷன் பாரு. 8ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8 வருமா? இல்ல சார். இப்போ 16/3ஐயும் 3/2ஐயும் பெருக்க போறோம். எக்ஸுக்கு 16/3 கொடுத்துருக்குறாங்க. பிக்கு 3/2 கொடுத்தா இது 2ஐயும் பெருக்க போறோம். அப்ப 16/3 × 3/2 அப்படின்னு போட்டீங்கன்னா 2ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணா 8, 3ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ண அப்ப 8 வந்துருச்சு பாருங்க. அப்ப கண்டிப்பா எக்ஸுக்கு என்னதான் போடணும்? 16/3. சி ஆப்ஷன். ஈஸியா இருக்குதா? ஒன்னே ஒண்ணுதான் முடிச்சிடலாம். இது உங்களுக்கே தெரியும். பின்வருவனவற்றுள் ஒரே மாதிரியான பரிமாணங்களை பெற்றுள்ளது. கோண உந்தம் வேலையா, வேலை திருப்பு விசையா? விசைன்னு வரணும், விடைன்னு கொடுத்துட்டாங்க. நிலையாற்றல் நேர்கோட்டு உந்தமா, இயக்க ஆற்றல் திசை வேகமான்னு கேட்கறாங்க. சிம்பிளா நீங்க அனைத்தும்ல எதுவும் வெரி குட். வேலை மற்றும் திருப்பு விசை எப்படி சொன்னீங்க? படிச்சிருக்கிறீங்க. வெரி குட். வேலைனால் அதன் அழகு நியூட்டன் மீட்டர், திருப்பு விசைக்கும் நியூட்டன் மீட்டர். அப்ப இதெல்லாம் பாருங்க, ஒர்க் அவுட்டே பண்ணாம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதே ஏ மற்றும் பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஏதாவது வந்தால் கூட வரலாம். அப்ப அதையும் நம்ம பார்க்கணும். கோண உந்தமும் வேலைக்கும் கண்டிப்பா சரியான சமமான பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. இதே நிலையாற்றலுக்கு இயக்காற்றலுக்கு சமம்னு சொல்லலாம். ஆனா நிலையாற்றலை தனியா பிரிச்சுட்டாங்க, இயக்காற்றலை தனியா பிரிச்சுட்டாங்க. அப்போ நிலையாற்றலுக்கும் நேர்கோட்டு உந்தத்துக்கும் சமமாக இருக்காது, இயக்காற்றலுக்கும் திசை வேகத்துக்கும் சமமாக இருக்காது. சரிங்களா? சரி சரி போதும். இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்லுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன்.
இப்ப நான் நடத்துனதை வச்சு உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. சரிங்களா? உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த அடுத்தடுத்த கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரி சாமி, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.